நீங்க அது தேர்தலுக்கு முன்பு சரியான திட்டமிடலோடு தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக என்கிற இந்த தீய சக்தியை ஆட்சியில் இருந்து இறக்குவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம். அதில் உறுதியாக திமுக என்கிற தீய சக்திக்கு மாற்று சக்தியாக இருக்கக்கூடியது இருக்க போவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். தமிழ்நாட்டில் முதல் முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சியாக உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் அமைப்பார்கள். அதற்காக நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட இருக்கிறோம். அவர் ஒன்றும் அவர் என்ன சொல்றாரு, அவர்கிட்ட நீங்க நான் அவர் பேசுற வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன். ஊடகத்தில் கேட்குறீங்க, எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தவர்களுக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு போறது மிரட்டி கூட்டணி கொண்டு வர்றதுக்கான்னு கேட்குறாங்க. மிரட்டிலாம் கூட்டணி கொண்டு வர வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஒரு கட்சியோட கூட்டணி வேணும்னா அந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் இருக்கிற பழனிசாமி அண்ணன் பழனிசாமி கிட்ட பேசினாலே கூட்டணி கொண்டு வர முடியுமோ. கூட்டணி கொண்டு வரணும்னு நினைச்சா நாங்க நட்போட பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. அது கிளியரா சொல்லியிருக்காரு. நான் பழனிசாமி என்கிற ஒரு சுயநல மனிதரை, அம்மாவின் கட்சியை சுயநலத்திற்காக தன்னை வழக்குகள்ல இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு அவர் மறைமுகமாக உதவி செய்து வருகிறார் என்பதுதான் நான் போராட்டங்களெல்லாம் சொல்லிட்டு வரேன். அதனால அங்குள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் ரெட்டைகளை அவர் கைப்பற்றி வச்சிருக்காருங்கிற ஒரே காரணத்திற்காக, அவருக்கு பணபலத்தோடு இருக்காருங்கிற காரணத்தினால அவருடைய திமிருக்கும் அவருடைய சுயநலத்துக்கும் நீங்க இடம் கொடுத்து காவடி தூக்கினீங்கன்னா, நான் தான் சொல்றேன், விழித்துக் கொள்ள வேண்டும் என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சிக்கு, புரட்சித் தலைவர் கண்டெடுத்த கட்சிக்கு மூடு விழா நடத்தக்கூடிய அளவுக்கு பழனிசாமி சென்று விடுவார். ஏன்னா அவர் ஒன்றும் கஷ்டப்பட்டு உழைச்சோ அந்த கட்சிக்கு, இப்ப தலைவருக்கு அந்த கட்சியை எப்படி ஆரம்பிச்சான்னு தெரியும். அவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் போராடி அந்த பதவிக்கு வந்தார்கள் தெரியும். இவர் ஒரு லாட்டரி சீட் அடிச்ச மாதிரி யோகத்தில் உட்கார்ந்து இருக்காரு. அதனுடைய அருமை தெரியாமல் 4 ஆண்டு முதலமைச்சர் பதவி இருந்தப்ப அவர் எப்படி அதை பிடித்து வைத்திருக்காரு தெரியும். அது 4 ஆண்டு பதவி இருந்தப்ப அங்க உள்ள நிர்வாகிகள் அம்மாவுடைய ஆட்சி போயிடக்கூடாதுன்னு அமைதி காத்தது வேறு. இப்பொழுது அமைதி காத்தால் வருங்காலத்தில் அம்மாவின் கட்சிக்கு முடிவுரை எழுதக்கூடிய நிலைக்கு அவர் செஞ்சார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தானும் தனது குடும்பத்தினர் மீதும் வழக்கு வராமல் இருக்கிறதுக்கு திமுகவுடைய மறைமுக கூட்டணி வச்சிருக்கார். திமுகவுடைய தேர்தல் வெற்றிக்கு உதவி செய்வதற்காக அவர் தனியா நிக்கணும், மெகா கூட்டணி அமைங்கிறார். எங்க போய் கூட்டணி அமைக்க முடியும்? எல்லா கட்சிகளும் அந்த கூட்டணி அல்லது எங்கள் கூட்டணி இருக்கிறப்ப இவர் யாரோட கூட்டணி அமைக்க போறாரு? போகாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருக்காரு. அதனால அந்த முறையில் நான் திரு பழனிசாமி இருக்கிறத தவிர தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. நாங்கள் இருந்த கட்சி அம்மாவின் கட்சி. அந்த கட்சி இன்றைக்கு ஒருவர் பிடியில மாட்டிக்கிட்டு சுயநலத்தில் அவர் செய்கின்ற சேட்டைகள் எல்லாம் அவர்கள் கண்மூடி பார்த்து கொண்டிருந்தார்கள்னா, வருங்காலத்தில் தேர்தலுக்கு பிறகு நாங்கள் மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அம்மாவின் தொண்டர்கள் சொல்றேன், அதற்கு இடம் கொடுக்காதீங்க. முன்னிடையே விழித்துக் கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு அளிப்பது மூலம்தான் உங்கள் மீது உள்ள பழியை துடைக்க முடியும். திமுகவை வீழ்த்துவதற்கு அவர் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள திமுக ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அனைத்து கட்சிகளும் மாற்று அணி, சரியான மாற்று அணி தேசிய ஜனநாயக கூட்டணி, அதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்கிற பொதுவான கோரிக்கையை தான், பொதுவான செய்தியை தான் நான் சொல்றேன். நான் பல முறை சொல்லியிருக்கேன். நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற பேர்ல 7 ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்கோம். இன்றைக்கு அம்மாவுடைய கொடிய, அம்மாவுடைய திருவுருவத்தை தாங்கிய கொடிய 7 ஆண்டுகளாக நாங்கள் பட்டி தொட்டியங்கள்லாம் கொண்டு சென்று எங்கள் தொண்டர்கள் பணியாற்றிருக்காங்க, நிர்வாகிகள். ஆனால் இணைவது என்பதெல்லாம் எங்கள் தொண்டர்கள் எடுக்கின்ற முடிவுதான். எனக்கு தெரிந்தவரை அதற்கு வாய்ப்பு கம்மி. அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சி பெயர்ல, எந்த பெயர்ல இருந்தாலும் எல்லாரும் ஒரு அணியில் திரளணுங்கிற ஒரு அணியில், அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் வாங்க. ஏன்னா எங்க கூட வர்றதுக்கு அவங்களுக்கு நிறைய கடுமையான பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா எங்களை எதிர்த்து ஆர்கே நகர் தேர்தலில் இருந்து என்னை எதிர்த்து அவர்கள் எல்லாம்
தேர்தலில் என்னை எதிர்த்து அவர்கள்லாம் பணி செய்தவர்கள். அதுக்கப்புறம் பழனிசாமி ஆட்சியில் மேதின கூட்டத்திற்கு கூட நாங்கள் நீதிமன்ற உத்தரவு பெற்று தான் கூட்டங்களை நடத்தியிருக்கோம். அதனால யாருக்கும் எந்தவித ஒரு மனக்க சங்கடமும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் வரணும் தான் நான் சொல்றேன். அது வருவதும் வராததும் அவங்க விருப்பம். நீங்க ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் கேட்கும் பொழுது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் சொல்றேன். இல்லாட்டி நான் பழனிசாமியை பத்தியோ அந்த கட்சியை பத்தியோ நான் என் கட்சி மீட்டிங்ல நீங்க பேசியோ பார்க்க முடியாது. எங்களுடைய கொள்கை, இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது மேலூர்ல அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். ஜனநாயக ரீதியாக அம்மாவின் கட்சியை மீட்டெடுக்க வேண்டும். எனக்கு எந்த கட்சி வருவதிலும் எந்த ஆட்சேபமும் இல்லை. மக்கள் போராடினாங்க, ரத்து பண்ணாங்க. பரம்பூர்லயும் 900 மேற்பட்ட நாட்கள் விமான நிலையம் வேண்டாம் போராடுறாங்க. அதுக்கே மத்திய அரசு சிறிசைக்கு நீங்க அழுத்தம் கொடுத்தான வாய்ப்பு. தமிழ்நாட்டுக்கு விமான நிலையங்கள், எல்லா விமான நிலையங்களும் இன்னும் அப்கிரேட் ஆகணும். புதிய விமான நிலையம் வேண்டும் என்பதெல்லாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அங்க போராடுறவங்களும் ஏற்றுக்குவாங்க. ஆனா அந்த பகுதியில் வேண்டாம்னா அந்த மக்கள் அவங்களுக்கு போராடுறாங்க. அவங்களுக்கு நாங்களும் ஆதரவு. எங்கள் கோரிக்கைகளை, எங்கள் அழுத்தத்தை எப்படி டங்ஷன்ல நீங்க நாங்க அதுக்கு ஆதரவாக இல்லாமல் நாங்கள் எங்கள் கோரிக்கைகளை வைத்து அதை சொல்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் இது நான் இந்த திட்டம் வந்தா நான் முதலமைச்சரை தொடர மாட்டேன்னு சொல்லி டயலாக் பேசுறவர் ஏன் அதுல ஒரு நிலைப்பாடு இருக்கிறாரு? அவர் தீர்மானம்லாம் நிறைவேற்றினவர் ஏன் அவரால் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியல? நமது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் பழைய ஓய்வு திட்ட அறிவிப்பினாரு, அதெல்லாம் ஏன் கொண்டு வரல? கொரோனா காலத்தில் கடுமையாக உயிரை பட வைத்து பணியாற்றிய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நிரந்தரம் செய்வோம்னு சொன்னாரு. தேர்தல் வாக்குறுதியில் சொல்லுது. அன்னைக்கு ஒரு போய் சொல்றாரு, இன்னும் 530 தொகுதியில எத்தனையோ சதவீதம் நிறைவேற்றிட்டேன்னு. இது உண்மையா? அப்புறம் ஏன் எல்லா தெருவுக்கு தெருவு, எல்லா இடத்துலையும் ஊருக்கு ஊரு எல்லா பிரிவினரும் எல்லா துறையை சேர்ந்தவர்களும் போராட வேண்டிய அவசியம் என்ன? பழைய ஓய்வூதிய திட்டமே கொண்டு வரல. குறைந்தபட்சம் சொல்ற விவசாயிகள் கடனை எல்லாம் தள்ளுபடி செய்யணும்னு சொன்னீங்களா? எங்க தள்ளுபடி செஞ்சீங்க? மாணவர்களுக்கு கல்வி கடன் எல்லாம் ரத்து செய்யறோம்னாங்க. இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னாங்க. எத்தனை தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கீங்க? ஃபாரின்லாம் போய் தாட் போட்டுன்னு போயிட்டு வந்தீங்களே, எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கு? எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு? எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றது விட்டு நீங்க உங்கள் செயல்பாடு என்ன? அந்த பயத்தினாலதான் யாரு போராடினாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் எல்லாரையும் கைது செய்கிற நடவடிக்கைங்கிறாரு. யாரோ அவங்க ஆளுக ஓட்டின போஸ்டர்ல ஒரு வயதான மூதாட்டி மக்களின் மனநிலையை தெளிவுபடுத்துற விதமா அதுல எதையோ தூக்கி எறிகிறாங்க. அவங்கள கைது பண்ண அலைஞ்சாங்க. நீங்க கூட அன்னைக்கு வந்து சொன்னாங்க கன்னியாகுமரிக்கு ஒரு படையே போயிருக்குன்னு. அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எல்லாருடைய எதிர்ப்பை கண்டு அமைதியாயிட்டாங்க. எதிர்கட்சிகள் குரலை நிறுக்கப்படுகிறது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கொடுஞ்செயலில் உண்மையை கொண்டு வரணும், காவல்துறை செயல்படணும்னு சொல்லி போராட்டம் நடத்திய அனைத்து எதிர்கட்சிகள் தலைவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய திரு பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் நிலவுதுங்கிற சொல்ற அளவுக்கு இன்றைக்கு நாட்டில் ஒன்று இருக்கு. கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு சிபிஐ என்கொயரி கேட்கிறார் திரு திருமாவளவன் அவர்களும் திரு பாலகிருஷ்ணன் அவர்களும். இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் இன்றைய நிலைப்பாடு. ஆனா இந்த ஆட்சியில இன்றைக்கு மத கலவரங்களையும் ஜாதிய சண்டைகளையும் கலவரங்களையும் உருவாக்கி யாரோ குளிர்காய பார்க்கிறார்கள். அதற்கு காவல்துறை கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். அதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும்.